தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ளது. திமுக, அதிமுக கூட்டணியில் இருந்தபோது கிடைக்காத வாய்ப்பு தவேக கூட்டணியில் கிடைத்ததன் மூலம் காங்கிரசின் அமைச்சரவை கனவு நனவாகியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த 1962ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது. அதற்கு பிறகு 1967ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தது. தொடர்ந்து அதிமுக, திமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களை காங்கிரஸ் கட்சி எதிர்கொண்டு வந்தது. சட்டமன்ற தேர்தல்களில் கணிசமான இடங்களில் வென்றாலும் அமைச்சரவையில் இடம்பெற முடியவில்லை. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வென்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறிய தவேகவிற்கு முதல் ஆளாக காங்கிரஸ் ஆதரவு அளித்தது. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML ஆதரவுடன் விஜய் முதலமைச்சரானார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படும் என்று தவேக உறுதியளித்திருந்தது. அதனால் அமைச்சரவையில் காங்கிரஸ் மீண்டும் இடம் பிடிக்கும் என்று கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கூறி வந்தனர். இந்த நிலையில் தவேக அரசின் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 23 பேர் மேலும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். இதன் மூலம் தமிழகத்தில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம் பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூரைச் சேர்ந்த விஸ்வநாதன் BA படித்தவர். இதற்கு முன்பு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி MP-யாக இருந்தார். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இவர் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்று தற்போது உயர்கல்வித்துறை, தொழில்நுட்ப கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகியுள்ளார். இதேபோன்று கிள்ளியூர் தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வென்ற ராஜேஷ்குமார் முதல் முறையாக அமைச்சராகியுள்ளார். கூடுதல் இடங்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தேர்தலுக்கு முன்பிருந்தே தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் ராஜேஷ்குமார். தேர்தலில் வென்ற 5 MLA-க்களில் 2 பேர் அமைச்சர்களாகியுள்ளனர். இது மனநிறைவை தருவதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். 59 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். அதிகாரம் மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தொண்டர்கள் அனைவரும் எழுச்சியோடு இருக்கிறோம். 59 வருஷமாக பட்ட அவமானங்களும், பட்ட சிரமங்களும், பட்ட ஏமாற்றங்களுக்கும் ஒரு விடை கிடைத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் பொறுப்புணர்ச்சியோடு அமைச்சர்கள் இருவரும் நேர்மையான அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். தமிழகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பின்பு கூட்டணி அமைச்சரவை அமைவதுடன் காங்கிரஸ் கட்சிக்கும் 59 ஆண்டுகளுக்கு பின்பு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றிருப்பதை காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்டாடி வருகின்றனர். தவேகவுடன் கூட்டணியும் 2 அமைச்சரவை இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிரை அளித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர்.